நீங்க நல்லா கவனிங்க. ஒரு குஷ்டரோகி வரான். குஷ்டரோகி நினைச்சிருந்தா ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம்? சுகமாகு, அங்க டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய குஷ்டரோகி இங்கிருந்தே குஷ்டரோகி நீ சுகமாகு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? தொலைவில் இருந்து ஆண்டவர் அந்த மனுஷனை நோக்கி கிட்ட வந்தாரு. அல்லேலூயா. அவனுக்கு சுகம் கொடுக்கிற பாயிண்டை தாண்டி நான் இங்க இருக்கிறேன், அவன் அங்க இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து அவன் வரல. நல்லா கவனிங்க, அவன் வரல, இவர் கடந்து போனார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, எந்த மனுஷனும் குஷ்டரோகி கிட்ட போக மாட்டான். அப்படி கிட்ட போகாததுனால அவனுடைய உணர்வு, எமோஷன் எப்படி இருக்கு? யாரும் என் கிட்ட வரல, யாரும் என் கிட்ட வந்து நின்று பேசுறதுக்கு ஆள் இல்லை. இப்ப நம்ம பக்கம் பக்கம் இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம். இப்படி உட்கார்ந்து இருக்கும்போது ஒருத்தரை மாத்திரம் அங்க பிரிச்சு உட்கார வச்சா எப்படி இருக்கும்? அது நம்மளா இருந்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு வலி இருக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும். அப்படிதான் காலம் முழுவதும் அவன் என்ன பண்ண, கிட்ட யாரும் போகல. நல்லா கவனிங்க, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய குஷ்டரோகத்தின் வலியை காட்டிலும், அவனுக்குள்ள இருக்கக்கூடிய குஷ்டரோகத்தின் வேதனையை காட்டிலும் யாரும் என் கிட்ட வரலங்கிறது அவனுடைய எமோஷன், அவனுடைய உணர்வு. அதனாலதான் ஆண்டவர் தூரத்திலிருந்து சுகமாகு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனை தொடல. அவன் நோயோடு இருக்கும்போது அவன் கிட்ட வராரு. அல்லேலூயா. அவர் நடந்து வந்து குஷ்டரோகியை தொடராரு. முதல்ல சுகமானதுக்கு அப்புறம் தொடல. நல்லா வீடு கட்டினதுக்கு அப்புறம் உன் வீட்டுல வந்து சாப்பிடுறேன் அப்படி இல்ல. நீ ஆசீர்வாதமா இருக்கும்போது உன் வீட்டுக்கு வரேன் அப்படி இல்லை. உலக மனுஷன் அப்படித்தானே சொல்லுவான். நீ நல்லா இரு, அப்ப நான் வரேன். உன்கிட்ட காசு இருக்கும்போது நான் வரேன். இப்படிதான் உலக மனுஷன். இதுதான் எமோஷன், இதுதான் உணர்வு. ஆனா கர்த்தர் என்ன பண்ணார்? அவன் வியாதியோடு இருக்கும் போது அவன் கிட்ட வந்தார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு தெய்வம். நீங்களும் நானும் தெளிவா புரிந்து கொள்ளணும். உங்களை ஆசீர்வதிச்சுட்டு ஆண்டவர் கிட்ட வருகிறவர் அல்ல. நீங்க நல்லா கவனிங்க. சாராளுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்துட்டு வந்திருந்தாருன்னா சாராள் அப்படி நகைச்சிருப்பாங்களா? நகைச்சிருக்க மாட்டான். ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே 18ஆம் அதிகாரத்திலேயே வந்து, கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்து ஆண்டவர் அவங்க வீட்டுல வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு, அந்த அம்மா பலவீனத்தோடு இருக்கும்போது, சோர்வோடு இருக்கும்போது, உனக்கு ஒரு குழந்தை இருக்குதுமா ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அந்த எமோஷன்ஸ் எனக்கு கிடைக்காது, எனக்கு இனி வாய்ப்பு இல்லை, எனக்கு இனிமேல் தகுதி இல்லை, என் பலன் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த உணர்வுகளை கர்த்தர் புரிந்து கொண்டு அந்த உணர்வுகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பதில் அவ்வளவு அழகான ஒரு பதிலாக நம்ம என்ன பண்ண முடியுது? நம்ம பார்க்க முடியுது. அல்லேலூயா. உணர்வுகளை ரொம்ப கர்த்தர் என்ன பண்ணுவார்? மதிப்பு கொடுக்கிறவராக என்ன பண்ணுகிறாரு?